திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய மதிய அமர்விலே நாம் திருவாசகம் தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். திருவாசகத்தில் நம்ம எந்த பகுதி பார்க்கணும்? திருக்கோத்தும்பி. இந்த திருக்கோத்தும்பி என்கின்ற இந்த பகுதியை இரண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு என்றும் ஒரு கருத்து உண்டு. இன்னொன்று, ஒரு தலைவி இறைவனிடத்தை சேர்வதற்காக ஒரு தும்பியை தூதாக அனுப்புகின்ற நிகழ்வாகவும் இது சொல்லப்படும். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, வரிசையாக மகளிர் ஆடல்களுக்கு உள்ளே வர்றதுனால இது மகளிர் விளையாடல்களில் ஒன்றாகவும் அது கருதப்படும். இந்த தெரியும் இல்லையா, நாமெல்லாம் குழந்தைகளை ரெண்டு பேர் எதிரில் நின்று கை கோத்துட்டு வட்டமாக சுற்றி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுக்கு தும்பி பறத்தல் அப்படின்னு சொல்லி, இது ரெண்டு பெண்கள் எதிரில் நின்றுட்டு கையை அப்படி கிராஸ் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுவாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விளையாடலுக்கு தும்பி பறத்தல் அப்படின்னு சொல்லி, அதில் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, நீங்கள் எதையோ சொல்லி இப்படி அந்த காலத்தில் விளையாட்டெல்லாம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அவங்களே பேசணும், பாடணும், அவங்களே விளையாட்டுலையும் ஈடுபடணும். இது அந்த காலத்தினுடைய மரபு. இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு இல்லையா? நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி நாம் வாயை செச்சா போதும், பின்னால் பேசுகிறதுக்கு ஒரு ஆள், எல்லாத்துக்குமே தனித்தனியாக இன்றைக்கி ஆட்களை கொண்டு வந்துட்டோம். நம்ம செய்யணும். ஆனால் அன்னைக்கு இயல்பாக எல்லாருக்குமே அந்த திறன் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்து விளையாடல்கள் எல்லாமே இப்படி குரல் தொடர்புடையதாகவும் உடல் தொடர்புடையதாகவும் எல்லா வகையிலும் உறுப்புகள் இயங்கும்படியாக அந்த விளையாடல்கள் நமக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த கோத்தும்பியை ஒரு விளையாடலாக கொண்டு, கோத்தும்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தும்பி அப்படிங்கிறது வண்டு இனத்திலேயே கொஞ்சம் உயர்ந்த இனம். அதில் கோத்தும்பி அப்படிங்கிறது அரசவன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இந்த பதிகத்தை நமக்கு அருளுகின்றார். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி விளையாடுகின்ற போதும் சரி, சிவபெருமானிடத்தே அவனுடைய திருவருளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும், அருள் நெறியிலே நிற்க வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு காட்டுறாரு. திருச்சிற்றம்பலம். பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறியா சேவேறு சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. அப்போ இந்த கோத்தும்பி போய் சொல்றாரு, பூவேறு கோணும் அப்படின்னா தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மன். பூவேறு கோணும் புரந்தரனும், புரந்தரன் அப்படின்னா இந்திரன். பொற்பமைந்த நாவேறு செல்வியும், நாமகளாக இருக்கக்கூடிய நாறு ரசியாக இருக்கக்கூடிய கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி, நாரணனும் திருமாலும், நான்மறையும் வேதங்களும், மாவேறு சோதியும், சோதி நமக்கு இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? 3 இருக்கு. சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு என்று சொல்லக்கூடிய 3 அவருக்கும், வானவரும் தாமறியா மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அறியாத சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி.
அப்படிப்பட்ட சிவந்த அழகிய திருவடிக்கே நீ சென்று கோத்தும்பியே நீ சென்று சொல்வாயாக என்பது ஒரு பொருள். நீங்கள் தும்பி பறந்து அந்த திருவடியை நினையுங்கள் என்பதும் ஒரு பொருளாக கொண்டு இங்கே திருக்கோத்தும்பியை பாடுகின்றார். நானாரென் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் வீரான் என்னை ஆண்டில நேர் மதிமயங்கி, ஊனார் உடை தலையில் உண்பலிதேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். சொல்றார் மாணிக்கவாசகர், சிவபெருமான் மட்டும் குருநாதராக வந்து குருந்த மரத்தடியில் இருந்து உபதேசம் செய்யலைன்னா நான் யார்? என் உள்ளமார் ஞானங்களார், நான் எத்தனை பெரியாக இருந்தால் என்ன? இன்னைக்கு வரைக்கும் மாணிக்கவாசகரை பேசுகிறோம். அவர் காலத்தில் இருந்த, அவர் காலத்துக்கு முன்னால் இருந்த பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர், அந்த பாண்டிய மன்னர்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர், அதுக்கு பின்னால் அரசாட்சிக்கு வந்தவங்க எத்தனை பேர், அவர்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர். அரசனோட பேர் கூட இங்கே 1-2 கல்வெட்டில் தேடி எடுத்துடலாம். அமைச்சரோட பேர் யாருக்கு தெரியும்? அப்போ தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இத்தனை நூற்றாண்டு கழித்து இன்றைக்கு நாம் மாணிக்கவாசகரை நினைக்கிறோம், பேசுகிறோம், முக்கியமாக வழிபாடு செய்கிறோம், அவருடைய ஞான நூலை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் இறைவன் தான். அவன் வந்து ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவரும் 10-11 என்னவா போயிருப்பார்? ஒரு சாதாரண அமைச்சராகவே இருந்திருப்பார். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னை உணர்த்தி ஞானத்தை கொடுத்து இந்த நிலைமைக்கு பெருமான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத மாணிக்கவாசக பெருமான் மிக நன்றியோட அவர் எடுத்து சொல்றார். இதை யோசிச்சு பார்க்க, எங்களுடைய ஞானாசிரியரும் எங்களை இது போல ஆட்கொள்ளலைன்னா அங்கே இருக்கிற இடம் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம்னா எங்களுடைய இந்த வாழ்வும் இந்த வாக்கும் எங்களுடைய ஞானாசிரியருடைய குருவருளும் எங்கள் கைலாசநாதர் சிவகாமி அம்மையோட கைலாசநாத பெருமானும் உடைய திருவருளும் இட்ட பிச்சை. அதுதான் இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்க வச்சுருக்கு. அப்போ அதை நாம் நினைந்து போற்றணும். இறைவன் தன் இருப்பை உணர்த்தி அங்கே வழிபாட்டுக்கு அழைக்கலைன்னா இந்த ஞான நூல்களை தேடுகின்ற தேடல் இருந்திருக்காது. ஞான நூல்களை தேடுகின்ற போது ஞான நூலை உபதேசிக்கின்ற ஞானாசிரியரை தேடணுங்கிற எண்ணம் வந்திருக்காது. அதற்கு பின்னால் அவரை பார்த்த உடனே அவருடைய திருவடி பணிந்து இந்த ஞான நூல்களை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்மையை குருவருளும் திருவருளும் நமக்கு அருளி இருக்கின்றது. அதனால் அவரவர்களுக்கு இந்த ஞான நெறியை யாரெல்லாம் முதல்ல ஆற்றுப்படுத்தினார்களோ அவர்களையெல்லாம் உங்களுடைய சிந்தையிலே நிறுத்தி அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மானசீகமாக நாம் ஒரு நிமிடம் அவர்களை நம்முடைய மனசுக்குள்ளே, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, அதனால் எல்லாரும் நம்ம பேர் சொல்லி அவர்களை எல்லாம் வணங்கவோ வாழ்த்துவோ முடியாதுங்கிறதுனால நம்முடைய அன்பர்கள் ஒரு நிமிடம் அவர்களை சிந்தை செய்து நம்ம மானசீகமாக அவர்களுடைய திருவடி நம் முன்னால் இருப்பதைப் போலவும் அதை நாம் மலர் தூவி வழிபடுவதைப் போலவும் நினைந்து அவர்களை போற்றி வழிபடுவோம்.
அப்படியெல்லாம் இறைவன் வந்து ஆட்கொள்ளலைன்னா என்னை யார் அறிவார்? யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெருமான், என்னை தேடி வந்து ஆட்கொண்ட பெருமான், மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதே அம்பலவன். இறைவன் என்ன செய்கிறான்? இந்த இல்லங்கள் தோறும் பலி ஏற்பதற்காக பிரம்மனுடைய தலை, அந்த பிரம்ம கபாலத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி கொண்டு வருகின்றான். இதெல்லாம் நமக்கு எதற்காக சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு கதை அப்படின்னா அதற்கு பின்னால் ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன் பிரம்மாவினுடைய தலையை கொய்தார் சிவபெருமான், பிரம்மாவினுடைய தலையை கொய்தார் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறாங்க. திருமுறைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவீரட்ட செயல்கள் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது திருமுறையை தொடர்ந்து படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும். வாய்ப்பவங்க நீங்கள் அதை அப்படியே குறிச்சிட்டு வாங்க, எந்தெந்த இடத்துல இருக்குது, முதல் திருமுறையில் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கவனமாக குறிச்சிட்டு வாங்க. அது பின்னால் ஒரு ஏற்கனவே நிறைய பேர் எடுத்து வைத்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான நூல்களும் இருக்குது. ஆனால் நம்மளான முயற்சியாக நம்ம ஒரு சில விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிறனால நம்ம அந்த முயற்சியை நாமளே தேடி எடுக்கணும். அப்படி தேடி எடுத்தோம்னா நமக்கு புரியும் எதற்காக இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரம்மனுக்கு 5 தலை இல்லைங்க, நான்முகன்னு தானே அவனுக்கு பேர் 5 தலைனா, அதற்கு முன்னால் பிரம்மனுக்கு 5 தலை. இப்போ முன்னால் வகுப்பில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே, அரசன் ஒரு ஏழையுடைய வீட்டுக்குள்ளே நுழையிறான். நுழைஞ்ச உடனே என்ன சொல்கிறான், என்னையா உன் வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ தானே என்ன தேடி வந்திருக்கிற, அப்போ நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும், நான் எதுக்கு உனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறான். இதை பாரு, கையில் 100 பொற்காசு வச்சுருக்கேன், இப்போவாது எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறான், 100 பொற்காசு நீயே வச்சுருக்கிற, அதில் ஒன்று கூட தரணும்னு நினைக்கல, உனக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணும், சரி இந்தா 1 காசு வச்சு இப்போவாது வணக்கம் சொல்லு அப்படிங்கிறான். ஏன்னா அரசனுக்கு என்னென்னா எல்லாரும் அவனை பார்த்தோன்னு கும்பிடணும், அப்படி ஒரு மனநிலையில் வளர்ந்துருவாங்க. சின்ன வயசுலேருந்து இளவரசே அப்படிலாம் சொல்லி அப்படியே வளர்ந்துருவாங்க. அதனால் யாராவது பார்த்துட்டு வணக்கம் வைக்கலைன்னா கோபம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறாரு, 1 காசு தூக்கி விட்டுறிஞ்சு, இந்தா 1 பொற்காசு எடுத்துகிட்டு இப்போது வணக்கம் சொல்லு, 100 காசு வச்சுருக்கிற, பிச்சைக்காரத்தனமாக 1 காசு கொடுக்குற, உனக்கு என்ன வணக்கம் சொல்கிறது அப்படின்னா. உடனே சரி இந்தா 50 காசு, என்கிட்ட 50 பொற்காசு இருக்குது, உங்ககிட்ட 50 பொற்காசு இருக்குது, இப்போவாது வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்கிட்டே 50 பொற்காசு இருக்குது, உங்ககிட்டே 50 பொற்காசு இருக்குது, அப்புறம் என்ன நான் உனக்கு வணக்கம் சொல்கிறது, இப்போ 2 பேரும் சமமாக இருக்கணும், நான் எதுக்கு உனக்கு வணக்கம் வைக்கணும் அப்படின்னா. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வணங்குதல் அப்படின்னு சொல்லும்போது நானும் நீயும் சம, நான் எதுக்கு உன்னை கும்பிடணும்னு அவன் கேட்குற மாதிரி பிரம்மன் என்ன செய்கிறான், உனக்கும் 5 தலை எனக்கும் 5 தலை, அப்புறம் எதுக்கு நான் உன்னை கும்பிடணும் அப்படின்னு சிவபெருமானை கேட்டவுடனே பார்க்குறாரு. ஓ அப்படியாப்பா, சரின்னு சொல்லிட்டு பைக்கராக வந்து என்ன செய்கிறார், அப்படியே பிரம்மனுடைய தலையை கிள்ளி எடுத்துடுறார் உடைய நகத்தால். சரி, இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஏற்கனவே பிரம்மனுக்கு 5 தலை தானே இருந்தது, அப்பெல்லாம் பேசாமல் இருந்த சாமி இப்போ ஏன் போய் ஒரு தலையை கிள்னார் அப்படின்னா, அப்போ 5 தலை இருந்தாலும் பிரம்மனுக்கு என்ன இருந்தது, நாம் யாருங்கிற இடமோ, நாம் சிவபெருமானை வணங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமோ உள்ளே இருந்தது. அதனால் சாமி நம்மள மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டுட்டார். எப்போ அந்த பணிவு மாறி நானும் நீயும் ஒன்று தான் அப்படிங்கிற ஆணவம் வந்ததோ, அப்போவே பெருமான் என்ன செய்தார், ஒரு தலையை கிள்ளிட்டார். ஏன்னா நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எரியறத பிடுங்குனா கொதிக்கிறது தானா அடங்கும். 5 தலை இருக்கிறதுனால தானே நீ நானும் ஒன்றுன்னு நினைக்கிற, எடுத்துருவோம் ஒரு தலையை. இப்போ 4 தலை, இப்போ தினமும் வந்து கும்பிடு. இப்போ 4 தலை பெருசா, 5 தலை பெருசா, 5 தலை தானே பெருசு, நீ தானே வந்துடுவேல்ல, வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. ஆணவம் எப்போ நமக்கு தலைக்கு ஏற ஆரம்பிக்குதோ அப்போ
நம்ம தலை. அதனால தான் ஆணவத்தை அடக்கியே வச்சிருக்கணும். எப்படி பெருமான் திருவடி கீழே அந்த முயலகனையை வைத்திருக்கிறாரோ அதுக்கான அந்த ஒவ்வொன்றும் நம்மளுடைய வழிபாட்டில் அதெல்லாம் அடையாளம். அப்படிதான் அடக்கி வச்சிருக்கணும். என்னைக்குமே நான் தான் பெரியவன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னோட பெரிய ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் விளையாட்டுக்காக சொல்லலை. சில விஷயங்கள் நமக்கு ஆணவம் வரும்போது அந்த இடத்த சாமி ரீப்ளேஸ் பண்ணி உன்னை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி காட்டுவார். இப்போ நான் யோசிச்சு பார்த்தா நம்மளை மாதிரி யார் இருக்காங்க, எங்கே போனாலும் நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய ஆசிரியருக்கு பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, உன்னை விட பெரிய ஆள் ஒருத்தன் அவருக்கு எப்படி பணிவிடை செய்கிறார் பாரு. நீ ஒரு சாதாரண ஆள், அவர் உன்னை விட பெரிய ஆள், அவர் எப்படி பணிவோடு இருக்காருன்னு பார்த்து கற்றுக்கொள். இப்போ திருமால் சிவபூஜை செய்கிறார், திருமால் இறைவன் வழிபடுறார். பிரம்மாவுக்கு அப்பா யாருங்க? திருமால். உங்க அப்பாவே என்ன நீ ஏம்மா? அப்ப ஆணவம் என்னைக்கு நமக்கு வந்தாலும் நமக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒருவர் இருப்பதை இறைவன் நமக்கு உணர்த்துவார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அதனால அதை பெருமான் காட்டுறார். அப்ப என்ன செய்யறார்? அந்த ஊனார் உடை தலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. அப்படி அந்த கமலம், தேனார் கமலம், தேன் நிறைந்த அந்த திருவடி, அந்த திருவடிக்கு நீங்கள் கோத்தும்பி பெற்றாக சென்று வாய் கோத்தும்பியே என்று சொல்லி இங்கே இந்த இரண்டாவது பாடலில் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடல். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளேக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே. இப்போ இந்த வண்டு என்ன செய்யும்? ஒவ்வொரு பூவிலையும் போய் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு தேன் கொஞ்சமாக இருக்கும். அந்த தேனை உறிஞ்சி எடுத்து கொண்டு வரும். அப்புறம் திரும்ப என்ன, அது அடுத்து திரும்ப அடுத்த மடலை அதில் இருக்க கொஞ்சோண்டு தேன். இப்படி நீ போய் பூவாக தேடி என்ன செய்கிற? துணை அளவு இருக்கக்கூடிய தேனை நீ போய் பருகி கொண்டிருக்கிறாய். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நினைத்தோறும், நினைக்கும் போதும், காண்தோறும், காணும் போதும், பேசுந்தோறும், எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும். இறைவனை அப்படியே நினைச்சாலே அந்த இன்பம் கிடைக்குமா? அடுத்து அவரை போய் அந்த திருக்கோயில் வழிபாட்டில் நம்ம போய் பெருமானுடைய திருமேனியை பார்த்தாலே ஒரு பரவசமாக ஒரு நினைவு இருக்கும். அடுத்து நினைச்சாலும் அவரை பேசினாலும் அவரை கண்டாலும் இறைவனை பார்க்கின்ற போது அந்த ஆனந்தம் பெருகணும். இறைவனை போய் பார்த்தா அப்படியே அந்த ஆனந்தம் பெருகி நிற்கணும். இறைவனை சொல்லும் போதும் குருநாதரை சொல்லும் போதும் நமக்கு மனசில் அந்த ஆனந்தம் அப்படியே பெருகி நிற்கணும். அப்படி பெருகி இருக்கக்கூடிய அந்த தேனை தரக்கூடிய குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அந்த குனித்த அந்த தூக்கிய திருவடிக்கே நீ சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்கிறார். அடுத்து இந்த நான்காவது பாடல் தான் நம்ம ரொம்ப அடிக்கடி சிந்திக்கக்கூடிய பாடல். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்படி தென்னை வாயென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சொன்றுதாய்
சென்றூதாய் கோத்தும்பி, இப்படி சென்றூதாய் கொத்தும்பி. இங்க என்ன செய்கிறார் மாணிக்க வாசகர்? கண்ணப்பரோட ஒப்பீடு செய்கிறார். எப்பவுமே ரெண்டு ஒப்பீடு உயர்வை தரும். என்ன ஒப்பீடு அப்படின்னா, உலகியல்ல நமக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களோட ஒப்பீடு பண்ணால் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? உலகியல்ல உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, கீழே உள்ளவர்களை பார்க்கணும். அப்போதான் உலகியல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஒப்பீடு எங்கே பொருந்தாதுன்னா அருளியலில் பொருந்தாது. அருளியலில் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு மேலே இருக்கிறவங்களோட ஒப்பீடு பண்ணணும். அவர் 1.5 மணி நேரம் பூசை பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நாம் 3/4 மணி நேரம் தானே பண்ணுறோம். அவர் தினம் 2 மணி நேரம் திருமுறை படிக்கிறேன்னு சொல்கிறாரு, நாம் 1/2 மணி நேரம் தானே படிக்கிறோம். இன்னும் நம்ம போகணும். நிறைய நேரம் திருமுறைக்காகவும் வழிபாட்டுக்காகவும் நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு நம்மை உயர்த்தி கொள்ளணும். அப்போ தான் நமக்கு ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும். உலகில் இங்கே எத்தனை பொருள் தான் சேர்த்து வச்சாலும், ஆனால் ஒரு நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். அப்போ செல்வம்ங்கிறது வந்து துன்பம்னு சொல்கிறார். ஓரளவுக்கு அது தேவை, ஆனால் அது அளவுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு ஆணவம் தானாக வந்துடும், செருக்கு வந்துடும், செல்வச் செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துடும். அது வராமல் இருக்கணும். எத்தனை செல்வம் பெற்றாலும் அதெல்லாம் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. அதை திரும்ப யாருக்கு செலவு பண்ணணும்? இறைவனுக்கே செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இறைவன் என்ன கேட்பான்? இறைவனுக்கு என்ன தேவை இருக்கு? அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏங்க, இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்ட இருக்கிற செல்வமும் அவனுடைய செல்வமா? என்னைக்காவது அதை பற்றி கவலைப்பட்டிருக்கான? இல்லை. அப்போ இறைவனுடைய செல்வம் எது அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்தால் அது இறைவனுக்கு தொண்டு செய்தது. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே திருமூலர் சொல்றார் இல்லையா? நம்ம போய் ஒரு தபாலை கொண்டு போய் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் வருமா? வராது. நேராக எந்த இடத்துக்கு போகணுமோ டூ அட்ரஸுக்கு. அதே நீங்கள் நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தபாலை போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? நேராக ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே போய் சேரும். அப்போ இதில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் இறைவன். நீங்கள் இறைவனுக்கு நேராக செஞ்சீங்கன்னா அது அடியாரிடம் வராது. ஆனால் அடியாருக்கு செய்தீங்கன்னா இறைவனுக்கு போகும். அதுதான் சொல்கிறார், படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக. இறைவனுக்கு செய்தோம்னா அது அடியார் வராது, ஆனால் அடியாருக்கு செய்தோம்னா அது இறைவனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய சான்றுகளோட நிறைய கதை நடந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு முறை பழனியில் முருகனுக்கு ஒரு வண்டி நிறைய வாழைத்தார் அனுப்புகிறார் விஷயம். அப்போ போகும்போது கடைசியாக சாமி கனவுல வந்து சொன்னாராம், நீ கொடுத்த ஒரு வாழைப்பழம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. என்னப்பா என்னையா நடந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டால், இல்லைங்க நாங்கள் கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக எல்லாம் பழனி இறக்கிட்டோம், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னா. இல்லை, ஒரு சின்ன பையன் பசி எனக்கு பழம் வேணும்னு கேட்டால் அவனுக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ ஏழைக்கு உதவுதலில் இறைவன் வைத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய சான்றுகள் திருமூலரே நமக்கு சொல்கிறாரு இல்லையா? யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், அவர்கள் பெரிய ஞானியாக கூட இருக்கலாம். ஞானி பகலூன் பலத்திற்கு ஈடில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு ஒரு திருமந்திரத்தில் சொல்கிறார். உங்களுக்கு அடுத்த அடுத்த மாதத்திற்கான வீட்டு பாடம் இதுதான். திருமந்திரத்தில் ஞானி பகலூன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். கடைசி 2 அடி அடியன்னு சொல்லிட்டேன். முதல் 2 அடியை முழு பாடலை எடுத்துட்டு அது திருமந்திரத்தில் எத்தனாவது பாடல்? பகரும் ஞானி பகல்ஊன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை நிறைவு பண்றார். நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்ற அந்த பாடல் திருமந்திரத்தில் எத்தனாவது பாடல், எந்த தந்திரத்தில் என்ன உட்பிரிவில் இருக்கு அப்படிங்கிறத தேடி எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. சரி, அப்ப என்ன செய்கிறார், அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட அந்த ஒப்பீடு இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், அருள் துறையில் முன்னேற முடியும். ஆனால் உலகியலில் முன்னேறினா நம்ம பெரிய பணக்காரன்னா அப்போ பொறாமை நம்மளை தடுத்துரும். ஆனால் அருள் துறையில் என்ன செய்யணும், முயற்சி இருக்கணுமே ஒழிய மேலே இருக்கிறவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. உலகியலாக இருந்தாலும் சரி, அருளியலாக இருந்தாலும் சரி, பொறாமைப்பட்டீங்கன்னா கீழே விழுந்தான். அப்போ என்ன செய்யக்கூடாது, பொறாமை நம்மிடத்துல இருக்கவே கூடாது. அதனால என்ன சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பரை போல அன்பு எனக்கு இல்லை அப்படின்னு யார் சொல்றார், மாணிக்கவாசகர் சொல்றார். என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி, கண்ணப்பரை போல அன்பு என்கிட்ட இல்லை, இருந்தாலும் பெருமான் என்ன செய்கிறான், கருணையோடு நம்மை ஆட்கொள்ளுகிறான். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அன்பு எல்லாருக்கும் அந்த மாதிரியா இருக்கு? கண்ணப்பரை போலவா அன்பு இருக்கு? இல்லை. ஆனாலும் இறைவன் ஆட்கொள்றான். எல்லா அருளாளர்களுடைய மனநிலையும் இதுதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் முன்னால் இருக்கக்கூடிய கட்டுரைகளை பாருங்கள். அதில் அரியன் இந்த செய்தியை குறிப்பிட்டிருப்பேன். அப்போ என்னென்னா, எல்லா அருளாளர்களுக்கும் என்ன செஞ்சனா, இறைவனுடைய அருளுக்கு காரணம் நாம் பெரிய ஆளுங்கிறதோ இல்லை நமக்கு தகுதி இருக்குதோங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவனுடைய கருணை தான் நம்மை ஆட்கொள்கிறது அப்படிங்கிறதா அருளாளர்களுடைய சிந்தனை. என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண புன்னீற்றற்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்போ அந்த பொன்னீர் திருநீர் அணிந்து இருக்கக்கூடிய பெருமானுக்கு நீங்கள் தும்பிரங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. எப்படிப்பட்ட பெருமான், வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை. அப்பா இங்கே அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து எனக்கு உபதேசம் அருளி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பெருமானுடைய பெருங்கருணை, அந்த கருணை உங்களையும் ஆட்கொள்ளும். ஆகவே நீங்கள் இதை செய்வீர்களாக என்று சொல்லி இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அடுத்து 5வது பாடல். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதென் பற்றரணான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே.
இப்போ இங்கே சொல்கிறார், எங்களுடைய கடவுள் தான், எங்களுடைய தலைவர் தான், எங்களுடைய கடவுள் தான் பெரிய கடவுள், எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இவர் தான் இறைவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய்த்தேவு பேசி பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பொய்யாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் கருவில் உட்பட்டு வருகிறாரோ அவர் அந்த கடவுள் தன்மை இல்லைன்னு அர்த்தம். கருவிலே உட்படாத தன்மை உடையவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் கடவுள். கருவில் உட்பட்டாவே அவர்களுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ பிறப்பு உண்டேல் இறப்பு உண்டு. அதனால் அந்த பிறப்பு இறப்பு இல்லாத நிலை தான் முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு ஒரு இலக்கணம். அந்த இலக்கணப்படி பார்த்தா யார் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான். அவர் தான் பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாதவராக, பிறவாயாக்கை பெரியோனாக எப்போதும் இருக்கக்கூடிய பெருமான். அப்படி புலம்புகின்ற இந்த பூதலத்தை பத்தேதும் இல்லாது என் பற்றரணான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. மெய்த்தேவராகிய சிவபெருமான் பத்தேதும் இல்லாத என், இது எந்த பத்து சொல்றாரு? முதல் 10 ஏதும் இல்லாது 10 குற்றங்களா? 10 குற்றங்கள். மாணிக்கவாசக பெருமான் நான் குற்றமே இல்லாதவன் சொல்றாரா? பத்து அப்படிங்கிறது இங்க என்ன சொல்றார்? அடிய நல்லா கவனிங்க. 10 ஏதும் இல்லாது அப்படி மாணிவாசர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா நான் பற்றில்லாதவன், நான் பெரிய ஞானி, நான் எந்தவித குற்றமும் இல்லாதவன் அப்படின்லாம் சொல்றாரா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்காரா? கவனிங்க, இல்லை. அப்படிலாம் மாணிக்கவாசகர் சொல்லவே இல்லை. முதல்ல தொடங்கிய இடத்துல இருந்து பின்னால் அச்சோபதிகம் வரைக்கும் எங்கேயுமே என்ன மாதிரி நல்லவன் யாருமே இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமாம், அப்படி சொல்றவ இங்க 10 குற்றங்களும் இல்லாதவன், உலகப்பற்று இல்லாதவன் அப்படின்னு அவரை சொல்லிக்குவாரா? பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற அடியார்க்குரிய இலக்கணம் 10. யாராவது சொல்லுவீங்கன்னு பாருங்க. ஆமா, இலக்கணம் புற இலக்கணம் 10. அந்த 10 ஏதும் இல்லாத என்னை, அந்த 10ல் 1 கூட இல்லாத என்னை, 10 ஏதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. தேவ கொஞ்ச நாளைக்கு முன்னால அடியாருக்குரிய 10 இலக்கணம், அகத்திலக்கணம் என்ன, புற இலக்கணம் என்னன்னு சொல்லி சொல்லி எல்லாரும் நோட்ல எழுதி வச்சோம். ஆனா மறந்துட்டோம். இப்ப திரும்ப எடுத்து பாருங்க அது என்ன 10 அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாது இருக்கக்கூடிய என்னையும் ஆட்கொண்ட பெருமான், அவன் திருவடியை நான் பற்றி இந்த பற்றுகளை எல்லாம் அப்படிப்பட்ட சிறப்புடைய மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இப்போ எல்லா பாடமுமே என்ன பண்ண முடியாது, தியரட்டிக்கலாகவே நடத்திட்டு போக முடியாது. சில ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். அப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியணும்? முதல்ல அந்த பயிற்சி ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்தப்பா தண்ணியில் போய் நேராக படுத்துக்க, கை ரெண்டையும் இப்படி அப்படியே தள்ளிட்டு கால் ரெண்டையும் டப டபுன்னு அடிச்சுதுன்னா நீ நேராக முன்னால் நீந்தி போய் கரையேறிடுவேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அப்படி தான் நீச்சல். ஆனால் அதை சொன்னால் நான் போய் உடனே திடீர்னு குதித்து நீச்சல் அடித்து அடுத்த கடைக்கு போயிட முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதில் என்ன ஆகும், ப்ராக்டிக்கலில்
நம்மளால் மூச்சை பிடிச்சி சரியான வேகத்தில் சரியான முறையில் தண்ணி ஏற்றி நீந்த முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஆசிரியர் உடனே ஏய் நீச்சல் அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் குதித்து நீந்தி காட்டணும். அதுதான் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு, ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு சில ப்ராக்டிக்கலாக அவருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். எப்படி நீச்சல் பயிற்சி இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நீச்சல் சொல்லித்தர முடியாதோ, அதே போல் பற்று உடையவர்கள் பற்றை எப்படி நீக்கணும்னு சொல்லித்தர முடியாது. அப்போ பிறப்பு இறப்புக்கு ஆட்படக்கூடிய யாரும் என்ன செய்ய முடியாது? பிறப்பை நீக்க முடியாது இல்லையா? நமக்கு இறைவன் எப்படி பிறப்பு நீங்கணும்னா சிவபெருமானவன் அப்படி எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ சொன்னது தான். பிறப்பு இல்லாதவனால தான் என்ன செய்ய முடியும்? பிறப்பை நீக்க முடியும். பற்று இல்லாதவனால தான் என்ன செய்ய முடியும்? அடுத்தவர்களுடைய பற்றையும் நீக்க வைக்க முடியும். அப்போ அது இறைவன் ஒருவனால் தான் முடியும். அப்படிப்பட்ட மெய்த்தேவனாகிய சிவபெருமானுடைய திருவடிக்கு அவருக்கு நீ சென்றுதாய் கொத்தும்பி என்று இந்த பாடலை நமக்கு சொல்றார். அடுத்த 6வது பாடல். வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில், இதெல்லாம் இந்த உலகியலுங்க. வைத்த நிதி அப்படின்னா பெரிய பணம், நிறைய பணம் வச்சுருக்கேன். பெண்டிர் பெண்கள், மக்கள் குழந்தைகள், குலம் நான் இந்த குலத்தில் பிறந்தவன் என்ற பெருமை, கல்வி நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பெருமை, இதையெல்லாம் வைத்து பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த. இதெல்லாம் என்னென்னா சித்த விகாரம். எங்கள் டாக்டர்னு சொல்கிறாங்களோ, எங்கள் உடம்பு நாங்கள் உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டராவது சாவாமல் இருக்கிறாங்களா? இல்லையா? அவங்களும் மனிதர் தானே, பிரச்சனை முன்பட்டால் வந்து ஆகணும். அப்போ நான் டாக்டருக்கு படித்தேன், நான் இனிமேல் இரவாத நிலை அடைய வேண்டாம், கல்வியினால் அப்படி இரவாத நிலையெல்லாம் அடைய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ கல்வியினாலோ அல்லது ஒரு குலத்தில் பிறந்ததுனாலோ அல்லது வந்து நன்மக்கள் இருப்பதனாலேயோ அல்லது வந்து நல்ல மனைவியோ நல்ல கணவன் அமைவதனாலேயோ இல்லை பெரிய நிதியம் வைப்பதனாலேயோ இறைவனை அடைய முடியாது. என்ன நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். பிள்ளைங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் 1 மணி நேரம் பூஜை ரூமில் உட்காந்துருக்கலாம். அது வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் எந்திரிச்சு போயிடலாம். அதுக்கு வேணால் அது உதவி செய்யலாமே ஒழிய, ஆனால் மற்ற வகையில் அவை எதுவுமே நமக்கு சித்த விகாரம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன ஆகும்? பின்னால் நமக்கு தீமை தரக்கூடியதாக மாறும். அந்த சித்த விகார கலக்கம் தெளிவித்த இதெல்லாம் மாயை அப்படின்னு அதையெல்லாம் சொல்லி இருக்க வைத்து வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அப்போ வித்தகம் உடைய தேவராகிய சிவபெருமான், அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடிக்கு நீ சென்றுதாய் கோத்தும்பி என்று இந்த பாடல் சொல்றார். அடுத்து 7வது பாடல். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சித்தாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி சொல்றார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. அப்படியே நினைச்ச உடனே எப்படி ஒரு அமுதம் குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சி வருமா, அது மாதிரி பெருமானை நினைத்த உடனே உள்ள ஒரு புத்துணர்ச்சி வருமா. அடுத்து சொல்றார். கிட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவடியை. நான் அந்த அப்படிப்பட்ட கேடுபடாத திருவடி, இறைவனுடைய திருவடி, எந்த ஒரு தீமையும் இல்லாத பெருமான் அந்த திருவடி. மற்ற எல்லாருக்கும் என்ன உண்டு? சிவபெருமானை தவிர மற்ற எல்லாருக்கும் குற்றம் உண்டு.
உண்டு. ஆனால் அவர் தான் குற்றமில்லாத பெருமான், கோதிலாத குணப்பெரும் குன்று அப்படின்னு பெருமான் சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம். ஆனால் அப்படி ஒரு திருவடி இருக்கு, அதை நாம் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்காது இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூட கூடாது. உருவறியோம், ஒட்டாத பாவி. அப்படிப்பட்ட திருவடியில் சென்று ஒட்டாத பாவி தன்னுடைய கொண்டு போய் ஒட்டாத பாவி தொழும்பர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம் உருவறியோம். அப்படிலாம் இருக்கிறாங்கன்னு அவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த காட்சி அப்படியே இங்கே வரும். பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசருடைய வரலாறை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். மருள் நீக்கியார் என்ன செய்வார், அங்கிருந்து புறப்பட்டு சமண சேர்ந்துருவார். திலகவதியார் தம்பிக்காக இருந்து இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற போது என்ன செய்வார், இறைவன் கனவுல வந்து சூளை மடுத்து அவனை நான் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். சூளை நோய் கொடுத்து நான் அவனை ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே தர்மசேனருக்கு சூளை நோய் வந்துடுது. அப்புறம் அங்கேருந்து தீரலை. உடனே என்ன செய்கிறார், அவருடைய சமையல்காரனை அங்கே அனுப்பி வைக்கிறார் அக்காக்கிட்ட. வந்த உடனே அந்த அம்மையார் கேட்பாங்க, தீங்குளவும் இவ்வளோ நாளாக இல்லாதவன் இன்றைக்கி ஆள் அனுப்பியிருக்கிறான். நம்ம கஷ்டம் வந்தால் தானே யாரையாவது தேடுவோம். அது வரைக்கும் கூட மற்றவனை வச்சுக்கிட்டு செலவு பண்ணுறதுலாம் மற்றவனை செலவு வாங்க. ஆனால் கஷ்டம் வந்துருச்சுன்னா தான் உண்மையாக யார் நம்மளோட நண்பர்களாக இருந்தாங்க, உண்மையான சொந்தக்காரங்க, அவங்கக்கிட்டலாம் போய் உதவி கேட்போம், அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்வோம், அப்படி ஒரு தீங்குளவோ அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இல்லாத நம்பி இன்றைக்கி ஆள் அனுப்பியிருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், இப்படி உங்கள் தம்பிக்கு வந்து சூளை நோய் வந்துருச்சு, அவர் ரொம்ப துடிச்சு போயிருக்காரு, நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்ன உடனே அம்மையார் சொல்லுவாங்க, சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவனை வேணா கிளம்பி இங்கே வர சொல்லு. அப்போ சிவபெருமானை வணங்காதவர்கள், முழுமுதற் கடவுளாக வணங்காதவர்களை நான் பார்க்கக்கூட விரும்பவில்லை அப்படிங்கிற நிலையில் அம்மையார் நிற்கிறாங்க, திலகவதியார். ஆனால் ரொம்ப நுட்பமான வரலாறு. நம்ம வந்து பெண்கள், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் இந்த 3 பேரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 3 பேர். முதல்ல புனிதவதியார், காரைக்கால் அம்மையார். அடுத்து 2வது வந்து திலகவதியார். அடுத்து 3வது வந்து கமலவதியார். இவங்க 3 பேரையும் வந்து 3 பேருடைய வரலாறும் நமக்கு தெரிந்திருக்கணும். நம்ம பின்னால் பார்ப்போம். சரி, இப்போதைக்கு இந்த 3 பேருடைய வரலாறு யாருக்கு தெரியும்? திலகவதியார் தெரியும், காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் தெரியும். அது யாருங்க கமலவதியார்? கமலவதியார் கோச்செங்கட் சோழனுடைய அம்மா. கோச்செங்கட் சோழ மன்னர் இருக்கார் இல்லையா, அவருடைய அம்மா கமலவதியார். இன்றைக்கி நிறைய பேர் சோதிடம் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து நுட்பமாக சொல்கிறதுக்கு ஆள். ஆனால் அந்த காலத்தில் இருந்த சோதிடர்கள்லாம் சொன்னால் படிப்பு. அப்போ அந்த அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னும் 1 நாளிகை கழித்து உன்னுடைய குழந்தை பிறந்தா மிகப்பெரிய சிவபக்தனாக வருவான் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட்டு 1 நாளிகை நேரம் தன்னுடைய பிரசவத்தை தள்ளி வைத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க. எதுக்காக? ஆமாம், கண்ணு. அதனால அவருக்கு கண் சிவந்துருச்சு, கோச்செங்கனான்னு பேர். அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க. எதுக்காக அவங்க இறந்தாங்க? அதெல்லாம் இல்லை, சைவம் தலைக்கணும், உன்னுடைய பிள்ளை சிறந்த சிவனடியாராக வருவான்னு சொன்னதுக்காக அந்த அம்மா 1 நாளைக்கு நேரம் பிரசவத்தை தள்ளி போடுறாங்க. இல்லைன்னா அவர் பாட்டு பையனா பிறந்து சாதாரணமாக வளர்ந்துட்டு போறாரு இல்லையா? எப்படி இருந்தாலும் அவர் சோழ மன்னன் தான்.
அந்த மன்னனுக்கு எந்த விதமான குறையும் வரப்போவதில்லை. ஏதாவது பகைவர்களால் துன்பம் நேர்ந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அவன் பாட்டுக்கு ராஜ வாழ்க்கை ராஜாவாக வாழ்ந்துட்டு போக போகிறான். அதுக்கே அந்த அம்மா ஒரு நாளைக்கு நேரம் தன்னோட உயிரை பணைய வச்சு பிரசவத்தை தள்ளி போடணும். ஒரே விஷயம்தான், சிறந்த சிவனடியாராக உன்னுடைய பிள்ளை வருவான், சிவாலயங்கள் பல கட்டுவான் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த அம்மையார் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு உன்னதமான சிவனடியாரை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க கமலவதியார். அதனால அவர்களை நாம மறந்து விடக்கூடாது. ஒரு கோச்செங்கட் சோழ நாயனார் கட்டிய மாட கோயிலுக்குள்ள போறோம்னா இல்லை போகும்போதே அந்த அம்மாவை நினைக்கணும். அந்த அம்மாவை மட்டும் அன்னைக்கு அந்த ஒரு நாளிகை நேரம் தன்னுடைய உயிரை, பிரசவ வலிங்கிறது எவ்வளோ பெரிய வலி, நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும், அந்த வலியை தாங்கி கொண்டு தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அவள் அந்த பணியை செய்யலைன்னா இங்க எவ்வளவு பெரிய கோயில். 17 நினைக்கிறேன். அதாங்க அந்த நட்சத்திரம் வர்றது. அவங்கவுங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, கோயில்களில் வந்து காலையில் வழிபாடு செய்வாங்க. சில கோயிலில் குரு பூஜை வழிபாடு, சில கோயில்களில் மாலையில் வழிபாடு செய்வாங்க. அதனால ஒரு நாள் முன்ன பின்ன அவங்கவுங்க எப்போ வழிபாடு செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்டவணையை தயார் பண்ணியிருப்பாங்க. அதனால அப்போ அந்த சிறப்பு நம்ம போய் இன்னைக்கு கண்ணார காணுகின்ற இத்தனை பெரிய கோயில்களும் 70 யானை புகா மாட கோயில்களும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு அந்த அம்மையார் செய்த உயிர் தியாகம் தான் காரணம் அப்படிங்கிற நினைவு நமக்கு வரணும். அப்படி இந்த சைவத்துடைய சிறப்பு அந்த அம்மையாருக்கு என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட அந்த சமணர்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தொண்டர்கள் எப்படி இருக்கணுமா, சிவனடியார் அல்லாத இன்னைக்கு அப்படிலாம் வாழ முடியுமா? ரோட்டில் பார்த்தா இங்கே சிவனடியாரையா பார்க்க முடியுது? எல்லாம் அப்படியே தள்ளாடிட்டு, அதுவும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் போனால் பார்க்குற கொடுமை இருக்கு. ஒவ்வொருத்தரும் மண்டையில் எதையோ பூசிக்கிட்டு முனியை வந்து இப்படி வளர்த்துக்கிட்டு பேண்ட் வந்து என்னது இந்த பழைய காலத்தில் போல என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. கேட்டால் எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நாங்களாம் படிக்கும்போது கொஞ்சம் லேசாக ஒரு வாரம் தாரி விட்டாங்க. எங்கள் டீச்சர் என்ன தெரியுமா கேட்பாங்க, ஏன் உனக்கு தான் முடியுதுன்னு காட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு தான் போகணும் கேட்பாங்க. இமேஜ் கரெக்டாக ட்ரிம் பண்ணியிருக்கணும், தலையை படியை வாரி இருக்கணும், முடி நிறையா இருந்தால் ஏன் கட்டி பண்ண மாட்டேங்களோ தவிர அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் கேட்டால் நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். அதனால என்ன செய்யறது, காலத்தினுடைய சூழ்நிலை இதெல்லாம் தான் சமுதாய கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கொண்டு வர்றோம். வாய்ப்பு இருக்கிறப்ப அவர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய தியாகம் செய்ததுனால தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் நின்று பார்த்தாங்கன்னா அவங்க என்ன அரசி எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அத்தனையும் எதற்காக விட்டாங்க, இந்த சைவ நன்னெறி தழைக்க வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் விட்டுட்டு போனாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்க, ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட அசைச்சு போட மாட்டேங்கிறோம் சைவ நெறிக்காக. ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்லிக்கிறோம், எங்களை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஆணவம் தலைக்கு ஏறி போயிடுது. நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு உண்மையாக இவர்களுடைய தொண்டுகளோடு நம்ம ஒப்பிட்டு பாருங்க. நாம் செய்யறதெல்லாம் கோடியில் ஒன்று கூட கிடையாது, கோடியில் ஒரு பங்கு கூட கிடையாது. எத்தனையோ அத்தனை பெரும் சிறப்புகளை எல்லாம் செய்து தான் இன்னைக்கு இந்த சமயம் இருக்கு. அதை நம்ம முன்னோர்கள் செய்த தியாகத்தை நாம் மறந்துடக்கூடாது. எத்தனையோ இடையூறுகளுக்கு இடையில் அவங்க இதையெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க. எத்தனை அந்நிய படையெடுப்புகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் கோயில்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க இதையெல்லாம். ஆனால்
நாம் அதை பற்றிய கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் இருக்கிறோம். நான் தான் பெரியவன், எனக்கு தான் மாலை போடணும், என் பேர் தான் போடணும், ஃப்ளக்ஸில் என் ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படிங்கிறோம். யார் முதல்ல சைவ நன்னீதியில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் யார்? அதெல்லாம் கொஞ்சம் கூட உணராமல் நாம் இருந்தோம்னா நீங்கள் எத்தனை பெரிய உயரத்துக்கு ஏறினாலும் கடைசியாக நீங்கள் மறந்த நன்றி உங்களுடைய காலை தட்டி விடும். அங்கிருந்து மறுபடியும் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா சரிஞ்சு வருவீங்க, இல்லையா உளுந்து நொறுங்கி போயிடுவீங்க. அதனால் அந்த ஆணவம் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போகவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்துக்கணும். அப்படிப்பட்ட தியாகம் செய்த அந்த பெருமக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அடியார் இல்லாதவர்களை, சிவபெருமானை வணங்காதவர்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தொழும்பறை நாம் உருவறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. பெரிய சிட்டராக இருக்கக்கூடிய பெருமானுக்கு நீ கொத்தும்பி நீ சென்று சொல்வாயாக என்று இங்கே காட்டுறார். அடுத்து 8வது பாடல். ஒன்றாய் மூளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவுகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம் அணைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு, ஒரு மரம் அது ஒரு முதல்ல செடியாக இருந்து அப்படியே வளர்ந்து அது பல கிளைகளை உடையதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த பெருமானுடையதுக்கு எத்தனை வழி இருக்கு பாருங்க. எத்தனை வகையான தொண்டுகள், அத்தனை தொண்டு 63 பல்வேறு தொண்டுகளை செய்து இறைவனுடைய திருவடியை சென்றடைந்தார்கள். அப்படி அந்த பல்வேறு தொண்டுகளை செய்து நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த. யாராவது ஒரு நாயை போய் உயர்ந்த ஒரு ஆசனத்தில் இருத்தி வைப்பாங்களா? அப்படியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் பெருமான் என்ன செய்கிறான்? அவன் என்னை உயர்ந்தவனாக காட்டுகின்றான். அடியார்களில் உயர்ந்தவனாக காட்டி நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான். என் அப்பாவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் பெருமானாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, தாய்மொழின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரதியார் மட்டும் என்ன சொல்லுவார்? தந்தையர் நாடு, தாய் நாடுன்னு சொல்லும்போது தந்தையர் நாடுன்னு அவர் எப்படி சொல்கிறாரோ எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய பரம்பரையாக எங்களுக்கு குலதெய்வங்க எங்கள் தாத்தாவுடைய. அப்படி சொல்லக்கூடிய ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான், என்னுடைய அன்னைக்கும் பெருமானாக என்னுடைய தந்தைக்கும், என்னுடைய தந்தையின் தந்தைக்கும், என்னுடைய தாய்க்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், எங்கள் அம்மாவுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் யார் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான். குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. குன்றாத செல்வம் யாருடைய செல்வம் அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமானுடைய செல்வம் தான். ஏன்? எல்லாமே அவனுடையது. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பணம் இப்போ என் பணம் உன் பணம் என் பணம் ஏன் அப்படி வர்ற மாதிரி எல்லாமே சிவபெருமானுடையது. நானும் சிவபெருமானுடைய அடிமை, அவரும் சிவபெருமானுடைய அடிமை. அப்போ அவர்கிட்ட இருக்கிற பணமும் சிவபெருமானது தான், என்னிடத்துல இருக்கக்கூடிய பணமும் சிவபெருமான் தான். என்கிட்ட 50 கோடி இருக்கிறது, திரும்ப அவர்கிட்ட 50 கோடி ஆகி போய் எனக்கு 0 ஆனாலும் சிவபெருமான் இருக்கிற செல்வம் என்ன ஆகாது? குறையாது. ஏன்னா இடம்தான் மாறி இருக்குதே ஒழிய செல்வம் எப்பொழுதும் அவருக்கு நிலையானது. அப்படிங்கிறதுனால அந்த பெருமையை சொல்றார். குன்றாத செல்வர்க்கு சென்றுதாய் கோத்தும்பி என்று சொல்லி இந்த 8வது பாடல்ல பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அருள் செல்வம். அந்த செல்வம் குறையவே குறையாது. அருள் செல்வம் அப்படின்னு நிறைய திருக்குறள்ல சொல்லுவார் திருவள்ளுவர்.
அருள் செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு ஒரு திருக்குறளில் சொல்லுவார். பொருள் எல்லார்ட்டையும் இருக்குப்பா, திடன்ற கூட தான் இருக்கும், ஆனால் அருள் நல்லவர்களிடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறளில் சொல்லியிருப்பார். சரி, உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான 2வது ஹோம்வொர்க். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு திருவள்ளுவர் எந்த குறளில் சொல்கிறார், அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வேணும். எந்த அதிகாரத்தில், எத்தனாவது குறள், அது அறத்துப்பாலா பொருட்பாலா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணி வைங்க. அன்பர்களுக்கு தேநீர் இடைவேளை. பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. திருச்சிற்றம்பலம். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கு சென்றுதாய் கோத்தும்பி. கரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன். பெருமானுக்கு எந்த கருவி கரணங்களும் தேவையில்லை. நமக்கு தான் கருவி கரணங்கள்லாம் தேவை. ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணணும், உடனே நம்முடைய இப்படி தொட்டு இப்படி எடுக்கணும். பெருமாள் என்ன செய்வார், இன்னைக்கு கிராஃபிக்ஸில் பண்ணுறாங்களே அது மாதிரி அவர் அப்படி பார்த்தாருன்னா அப்படியே அது மேலே போகும், தூக்கணும்னா மேலே போகும், கீழே போகும். அவர் நினைத்தால் எதையும் சங்கற்ப மாத்திரத்திலேயே செய்யக்கூடியவர் அப்படின்னா ஒரு செகண்டில் எல்லாம் நடந்துடும். அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்தில் பார்த்தோம் இல்லையா, இளையான்குடி மாறநாயனாருக்கு இருந்த செல்வம் அவர் அப்படி நினச்ச உடனே காணாமல் போயிடுச்சு. இன்னொரு நாயன்மாருடைய வரலாற்றில் பார்த்தோம், என்ன மாதிரி செல்வம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தெய்வ சேக்கிழார் ஒரு சான்று காட்டுறார். இதையும் உங்களுக்கு அடுத்த மாதம் ஹோம்ஒர்க்கு. களிருண் விலங்கனி, யானை சாப்பிட்ட விளாம்பலம் மாதிரி அவரோட செல்வம் காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு சான்று காட்டுறார். களிறு உன் விலங்கனி, களிறு உன் விலங்கனி, களிறுனா யானை, களிறு உன் விலங்கனி அப்படின்னு ஒரு சான்று காட்டுறார். அதை எந்த நாயனார் புராணம், எத்தனாவது பாட்டு அப்படிங்கிறதெல்லாம், ஆமாம் 3 தானே, ஓ இன்னும் 2 வேணுமா, சரி சரி பார்ப்போம், வந்தால் கொடுப்போம், நமக்கு என்ன காசா. அப்ப சரணங்களே சென்று சார்தலுமே. அப்படி பெருமானுடைய சரணங்கள், சரணம் அப்படின்னு சொன்னா நம்ம சரணடைதலையும் பிடிக்கும். எல்லாருமே சரணடைகிறதுனால இறைவனுடைய திருவடிக்கும் சரணம் பேர் உண்டு. சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பெருமான் கருணை கடல் அப்படின்னு சொல்றார். ஏன் அவன் கருணை கடல் அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்கள் உய்வு பெற்றாலும் பெறவில்லை என்று சொன்னாலும் அவனுடைய தன்மையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போவதில்லை. ஆனாலும் இந்த உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி எத்தனையோ பணிகளை இறைவன் செய்கின்றான். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக, ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆட்கொள்வதற்காக இறைவன் என்னவெல்லாம் செய்கிறான். இப்படியால் நம்ம வாய்ப்பு இருந்தால் திருவிளையாடல் புராணம் சொல்லியிருக்காங்க. நம்ம திருவாசகம் நிறைவு பண்ணோம்னா தொடரலாம்னு சொல்லி அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறோம். வாய்ப்பு இருந்தால் நம்ம சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் திருவிளையாடல் புராணத்தில் நிறைய செய்திகளை பார்க்கலாம். மாணிக்க வாசகரை மட்டும் ஆட்கொள்வதற்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கார் இறைவன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பட்டினத்தாரை ஆட்கொள்வதற்கு இறைவன் எவ்வளவு காலம் செலவு பண்ணியிருக்கான். இப்படி ஒவ்வொருவருடைய வரலாறையும் எடுத்து பார்த்தோம்னா இறைவன் அத்தனை அருளாளர்களையும் ஆட்கொள்வதற்கு எவ்வளவோ பணிகளை அவன் நேரடியாக செய்திருக்கான். அவன் பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை நாயன்மாருடைய வரலாற்றில் இந்த நிலம் தோய நடந்து முதிய வடிவம், இளைய வடிவம், என்னென்ன வடிவம் இருக்கோ அத்தனை வடிவங்களையும் தாங்கி
இறைவன் அவர்களை ஆட்கொண்டு தன்னோடு அழைத்து போகிறான். இப்போ அங்கே போனதுனால அவருக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்த போது? இவங்க போகலைனாலும் அவன் சிவபெருமான்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் போனதுனால எனக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றமும் அவனுக்கு நிகழப்போவதில்லை. ஆனாலும் இந்த உயிர்கள் நமக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணை கடல். இன்னும் நமக்கு எளிதாக ஒரு உதாரணம் சொன்னோம்னா நமக்கு எளிமையாக புரியும். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பெருமானுடைய கருணைக்கு அளவே இல்லை. அவன் கருணை கடல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு குழந்தை பாலுக்கு அழுது. அப்ப என்ன செய்யும்? ஒரு குழந்தை எவ்வளவு பால் குடிக்கும்? ஆமா, ஒரு டம்ளர். ஆனா பெருமான் என்ன செய்தான்? தப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்கடலையே கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட பெருமானுடைய பெரும் கருணை. அதனால அவனை கருணை கடல் அப்படின்னு சொல்றார். அந்த கருணை கடலாகிய பெருமானுக்கு நீ சென்றுதாய் கொத்தும்பி என்று சொல்லி இந்த பாடல் சொல்றார். அடுத்து 10வது பாடல். நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியாவன் நாமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து. நோயுற்று, இன்னைக்கு நோய் இல்லாமல் யாராவது இருக்குமா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நோய் இருக்கு. நோயுற்று மூத்து நுந்து கன்றாய், அதாவது எல்லாராலையும் விலக்கப்பட்ட ஒருவனாய் இருந்து இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம். அது என்ன நாயுற்ற செல்வம்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாய் பெற்ற தேங்காய். ஒரு தேங்காயை ஓடு கொடுத்துட்டு அந்த நாய் என்ன பண்ணும்? அது உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு அறிவு கிடையாது. என்ன பண்ணும்? அதை வச்சு உருட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன, அந்த செல்வத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அனுபவிக்க முடியாது. ஏன்னா வயசாகிடுச்சு, சுகர் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்வீட் சாப்பிட முடியாது, நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. 2 இட்லி தான் சாப்பிடணும். 2 இட்லி எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான கடைக்கு போனாலும் 500 600 மேலே இட்லி கிடையாது. வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது இல்லையா? அது ஒன்று. முன்னையிலாமாவது கொஞ்சமாவது மக்களுக்கு மனசில் ஈரம் ஒன்று. சரி, இவர் செத்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா காசும் நமக்கு தானே வரப்போகுதுன்னு கொஞ்சம் மரியாதையை கவனிப்பாங்க. இப்போ அவனை கவனித்தாலும் கவனிக்கனாலும் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தானே, அதை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு அந்த கொஞ்ச நஞ்சம் இருந்த ஐயா நிறைய பேர் நினச்சிக்கிறோம், நம்ம பணம் இருந்தால் நம்மளை கவனிச்சிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம நிறைய கண்கூடாக நம்ம பார்க்க வேண்டிய சூழல் வந்தது. அதனால் அந்த செல்வம் எப்படி நாய்கிட்ட இருக்கிற மாதிரி எங்கள் கணக்கில் எவ்வளோ பணம் இருந்தாலும் என்னாலே எடுத்து செலவு பண்ண முடியாது. நடந்துட்டு போனால் தானே, வந்தால் தானே அதை செலவு பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் நான் இப்படி கிடந்து இந்த செல்வத்தை காத்து கொண்டு யாருக்கும் மனசார கொடுத்தா ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். அவங்க செய்யலை அப்படின்னா வருத்தம் வந்துடுது. இப்படியே கொடுக்காமலேயே அழிஞ்சு போகக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து கொண்டு நான் எப்படியெல்லாம் வருவோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நாயுற்று செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை. இறைவன் தாய் போல கருணையோடு இருக்கிறான். தாயுற்று வந்து என்னை தாய் போல வந்து பெருமான் அருள் செய்கிறான். அவன் தாயாக வந்து அருள் செய்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நியோடங்களில் நண்பர்களுக்கு தாயாக வந்து அருள் செய்திருக்கிறான். ஏன்னா எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் தாய் மட்டும்தான் மன்னிக்கும், வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. நீங்காவது இப்போ என்ன எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா மட்டும்தான் சொல்லுவாள், நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இறைவன் எனக்கு தாயாக வந்து என்னுடைய குற்றங்கள் எல்லாம் பொறுத்தருளி அந்த தீமையில் நான் செல்லாத வண்ணம் யாராக இருந்தாலும் சரி அவங்க தாய் சொல்லை
தட்டாது. இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு. அம்மா சொன்னால் செய்வாங்கன்னு. அதே மாதிரி வள்ளுவர் சொல்கிறார், வள்ளுவர் பேராசன் அவர் எவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ஏற்கனவே வகுப்புகளில் இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிடுவோம். அவர் 2 பொருளை ஒப்பீடு செய்வார். 2 பொருளை ஒப்பீடு செய்யும்போது அது எப்படி இருக்கும்? ஒரு தராசு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தகுதியுடைய பொருளை தானே 2ஐயும் தராசில் வைக்க முடியும் இல்லையா? அப்படி இல்லாமல் யாராவது வந்து தகுதி இல்லாத 2 பொருளை ஒன்றா வச்சு இதுவும் சமமா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அமர்நீதி நாராயண புராணத்திலே பார்த்தோம் இல்லையா? அவருடைய செல்வம் எல்லாம் பெருமானுடைய கோவணமும் இவருடைய தொண்டும் ஒத்திருந்ததுனால தராசு தட்டு சமமானுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 2 பொருளை எடுத்து வைத்து வள்ளுவர் பேசுகிறார். என்னன்னா, தாயை ஒரு இடத்துல வைக்கிறார். தாயினுடைய பசி, ஏன்னா யாராலையும் பொறுத்துக்க முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சுங்க. அம்மா பசியோடு இருக்கிறத பார்க்குறது. ஏன்னா ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம பசிக்காக தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி ஊட்டிய தாய். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையாக இருக்கப்போ ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எல்லாருமே ஏழ்மையை கடந்து வந்தவர்கள் தான், ஒரு கட்டத்தில் அனுபவித்து வந்தவர்கள் தான். அப்போ என்ன செய்யும்? கொஞ்சமாக சாப்பாடு இருக்குன்னா எனக்கு பசிக்கலைன்னு சொல்லி நமக்கு கொடுத்த அந்த தாய் பசியோடு இருப்பதை பார்த்தாலும் கூட என்ன செய்யக்கூடாதான்? சான்றோர்கள் கெட்டது அப்படின்னு சொன்ன செயலை செய்யக்கூடாதான். எவ்வளவு ஒரு அதில் இருக்கு பாருங்க. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. எவ்வளவு சொல்றார். சான்றோரை எவ்வளவு அம்மா பசியோடு இருக்கிறத பார்த்தாலும் நீ எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, அது அம்மாவோட பசிங்கிறது ஒரு மனுஷனை எவ்வளவு நிலை தாழச் செய்யும் அப்படிங்கிறத அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். சிலதெல்லாம் அன்னைக்கு அப்படியே மாறி போயிடும். கம்பர் பாடும்போது சொன்னார், கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. இன்னைக்கு அப்படியே திருப்பிக்கணும். கடன் கொடுத்தார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஐயோ எப்போ கொடுப்பானோ எப்போ கேட்டாலும் இந்த அடுத்த வாரம் தரேன்னு சொல்கிறானே, பாய் தரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு தான் எழுதணும். அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. வாங்கும்போது வாங்குறாங்க, அப்புறம் திரும்பி கேட்டால் நான் எப்போ வாங்கினேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இன்றைக்கி காலச்சூழலில் மாறிப்போச்சு. ஆனால் அப்போ அவர் அவ்வளவு ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வந்தாலும் அவன் சான்றோர்களால் தீயவை என்று சொல்லப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு ஒரு செய்தி பாருங்க. அப்படின்னா அது எவ்வளவு கொடிய நரகத்துக்கு இணையாக அதை சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் சாதாரணமாக என்ன சொல்கிறோம்? இல்லை ஏங்க என்னால் முடியல, சமாளிக்க முடியல, அதனால் அதை எடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார்? பெற்ற தாயே பசியோடு இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் செய்யாமையே நல்லா சம்பாதிக்கவங்களே பெற்ற தாயை கவனிக்காமல் பசியோடு இருந்து அவங்க இறந்து போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் படையல் எத்தனை விதமான படையல் போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் வெற்று சடங்குகள்னால அவங்களையெல்லாம் திருப்திப்படுத்த முடியாது. உயிரோடு இருக்கும்போதே அவர்களை முறையாக கவனித்துக்கணும். அப்போ அந்த எத்தனை குற்றங்கள் செய்தாலும் எப்படி தாய் பொறுத்துக்கொள்வாளோ அதை போல நான் பிறவிதோறும் எத்தனை பிறவி, இந்த பிறவிக்கு தான் இவங்க தான், இந்த உடலுக்கு இவங்க தாய். ஆனால் இந்த உயிர் எத்தனையோ பிறவிகள் பிறந்து வருது இல்லையா? அப்படி வருகின்ற போதெல்லாம் ஒரு தாய். இப்போ அந்த தாய்க்கு இப்போ நாம் என்னவா இருக்கிறோன்னு தெரியாது. போன பிறவியில் தாயாக இருந்தவங்களுக்கு அவங்க இப்போ என்னவா இருக்காங்க நமக்கு தெரியாது. நாம் இப்போ என்னவா இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது அனைத்தையும் உணர்ந்திருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்போ அவன் தாயாக வந்து என்னை தவறான வழியை செல்லாமல் இந்த செல்வத்தை வைத்து அவன் தவறை அடையாமல் ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. படி என்னை ஆட்கொண்டான். பெருமான் நம்மளை ஆட்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியே போகக்கூடாதுங்க. உள்ளே வந்துட்டு அது ஒன்றே மாதிரி தான். உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா
அப்படியே பிடிச்சிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக கைலாயத்துக்கு போயிடணும். நடுவில் இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ஷன் ஆகவே கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நேராக பிடித்து கொண்டு அப்படியே பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உதவி, நல்ல அடியார்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்துக்கிட்டே போகணும். சொல்கிறார் இல்லையா, நமக்கு திருமூலர் ஏற்கனவே சொன்னதை போல முடிந்த அளவுக்கு செய்யுங்க. நம்மளால் அறுசுவை உணவு கொடுக்க முடியுமா? அறுசுவை உணவு கொடுங்க. இல்லைங்க எங்களால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, ஏதோ ஒரு சின்ன எங்களால் முடிந்த ஒரு உணவு தான் செய்ய முடியுமா, அதையாவது செய்து அடியாருக்கு கொடுங்க. இல்லை அதுவும் முடியலையா, என்ன செய்யுங்க? இறைவருக்கு ஒரு பச்சிலை பறித்து சாத்துங்கள். அப்படியே எங்களால் முடியலையா, என்ன செய்யுங்க? பார்க்கிறவர்களிடத்தில் ஒரு இனிமையாக பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அப்போ இந்த இன்னுரை சொல்கிறது நம்ம பெருசாக செலவு பண்ணணுங்கிற வேண்டியதில்லை. ஒருத்தர் தெரியாதவங்க ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த ஊருக்கு போகணும், பஸ்ஸு எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வருதுங்க, இங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. அதனால் அந்த மாதிரியாவது நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ என்ன செய்யார் பெருமான்? அந்த கருணை இந்த தொண்டில் ஏதாவது ஒன்றை செய்தால் போதுக்கெல்லாம் பொருள் வேணுங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு தொண்டு செய்து இறைவனை சிந்தித்து அவனுடைய திருவடிக்கே நாம் சென்று சேர வேண்டும். எப்படிப்பட்டவன் இறைவன்? தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒளி பெற்ற திருவடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கே நீ சென்றுதாய் கோத்தும்பி என்று இந்த 10வது பாடலை நமக்கு மாணிக்கவாசக பெருமான் திருக்கோத்தும்பியிலே அருளியிருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் திருவாசக சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த வகுப்பிலே மீண்டும் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் நாம் சிந்திக்கலாம். அன்பர் பெருமக்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஐயங்கள் இருப்பின் கேட்டுக்கொள்ளலாம், நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். அதே போல் இன்றைய மதிய அமர்விலே நாங்கள் எங்களையும் அறியாமல் ஏதோ சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய திருவருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.